வணக்கம். வெல்கம் டு தி கிரிட்டிக் சேனல். நான் உங்கள் நண்பன் விஜய். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி கேரி ஆன். கேரி ஆன் ரொம்ப காலமாவே குளோபல் ரேட்டிங்ல, நெட்ஃபிளிக்ஸ் குளோபல் ரேட்டிங்ல டாப்ல இருக்கிற ஒரு மூவி. அது இல்லாம இந்திய டாப் ரேட்டிங்லயும் டாப் 10ல ரொம்ப காலமா இருக்கிற ஒரு மூவி. மாதிரி இந்த படத்தோட கதை ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா, டிரான்ஸ்போர்ட் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அவரை ஈத்தன் அவருக்கு வரக்கூடிய ஒரு ஃபோன் கால் அவரோட வாழ்க்கையை எப்படி மாத்துதுங்கிறத இந்த படத்தோட கதை. ஸ்பாயில் எல்லாம் இல்லாம இந்த கதையை நான் சொல்லணும்னா, ஈத்தன் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதற்கான முயற்சியில் இருக்கிறாரு. ஆனாலும் சம் ரீசனால அவர் ஃபெயில் ஆகுறாரு. அவருக்கு ஒரு காதலி இருக்காங்க நோரா. அவங்க ஈத்தன் வேலை பார்க்குற அதே ஏர்போர்ட்ல, லாஸ் ஏஞ்சலிஸ் ஏர்போர்ட்ல வேலை செய்யறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு கிறிஸ்துமஸ்க்கு முந்தின நாள் வாண்டடா வாண்டடா போய் தன்னுடைய வேலையை மாத்தி பேகேஜ் செக்ஷன்ல உட்காடுறாரு. அவர் வாண்டடா போய் உட்காடுறது இல்லாம ஒரு வாண்டட் கிட்ட இருந்து வர இயர்பீஸை வாண்டடா எடுத்து பேசி இவர் வாண்டடா மாற இந்த படத்தை ஏன்டா வாண்டடா உட்காந்து பார்த்து இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகிறோன்னு சொல்லிட்டு நமக்கும் ஒரு குழப்பம் வருது பாருங்க. எத்தனை வாண்டட் ப்ரோ? இல்ல, நான் வாண்டடா உங்களை குழப்பணும்னு விரும்பல. ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஒரு சின்ன டவுட் ப்ரோ. என்னன்னா, இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படத்தை எதை வச்சு டாப் ரேட்டிங் கொடுக்குறாங்க, ஐ மீன் நம்பர் ஒன்னுங்கிற ரேட்டிங் எதை வச்சு கொடுக்குறாங்க எனக்கு புரியல. இந்த படம் ரொம்ப நாள் டாப் 10ல இருக்கு. வேற எந்த படமும் இல்லைங்கிறனால இந்த படம் டாப் 10ல இருக்கா? இல்ல நிஜமாவே இந்த படம் டாப் 10ல வரக்கூடிய தகுதியான படமா? ஏன்னா நமக்கு சினிமா பத்தி பார்க்க தான் தெரியும். நான் ஒரு லேமன், ஒரு சாதாரண ஒரு படத்தை பத்தி பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான். அப்படி இருக்கும்போது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு கனெக்ஷனே ஏற்படல. படத்தோட ஹீரோ ஈத்தனா டேரன் எகர்டன் நடிச்சிருக்காரு. ஒரு படத்துல ஒரு கேரக்டர் அவங்க என்ன உணர்றாங்களோ அதை பார்க்குற பார்வையாளர்களுக்கு கடத்துறது தான் ஒரு நல்ல ஆக்டிங். அந்த விஷயத்துல பாஸ் மார்க் வாங்குறது கூட தடுமாறுறாரு நம்ம ஹீரோ. வில்லன்ட்டு ஒரு ஃபோன் வருது. அவர் உங்களை மிரட்டுறாரு. அது மிரட்டும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு டென்ஷன் வரும், ஒரு நடுக்கம் இருக்கும். ஐயோ இப்படி பண்றாங்களே, இது எப்படி நம்ம நடத்துறது, எப்படி செய்யறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். ஆனா இந்த டென்ஷன் எதுவுமே இல்லாம நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, பா நீ ஃபோன் பண்ணல, நீ சொல்லு அந்த கிட்ட, அதை நான் செய்யறேன்ற மாதிரி ஒரு கேஷுவலான ஒரு ஒரு சில இடங்களை ஒரு குழப்பத்தை காட்டினாலும் அது முழுமையா பாக்குற நமக்கு அது கடத்தப்படல. எங்கேயுமே ஒரு நர்வஸ்ங்க ஆகிறங்கிற ஃபீலிங்கை எனக்கு நான் உணரவே முடியல. ஒரு கட்டத்துல அவர் ரெஸ்ட் ரூம்ல போய் வாமிட் எடுக்கிறாரு, ஒரு ஆங்ஸைட்டில டென்ஷன் ஆகிற மாதிரி காட்டுறாரு. அத மட்டுமே நான் ஒரு அளவுகள் எடுத்து அவரை பார்க்க முடியல. இந்த படத்தோட மிகப்பெரிய குறையா நான் பாக்குறதே ஹீரோ நடிச்ச டேரன் எகர்டனோட நடிப்பை சொல்றேன். என்னால ஒரு நல்ல ஒரு மூவில இருக்கிற ஆக்டிங்கா அவர் பார்க்க முடியல. அதை தாண்டி அவர் ஓடுறாரு ஓடுறாரு ஓடிட்டே இருக்காரு. அடிக்கடி ஓடுறீங்களே, இது என்ன ஏர்போர்ட்டா இல்ல கோயம்பேடு மார்க்கெட்டான்னு யாராச்சும் அவர் சட்டையை பிடிச்சி கேட்பாங்கன்னு பார்த்தா அது மாதிரி யாருமே கேட்கல. ஏன் ப்ரோ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு இந்த படத்துல இருக்கிற கேரக்டர் டிசைன். ஹீரோயினா நோராவை நடிச்சிருக்காங்க, சோஃபியா கார்சன். படத்துல இவங்களை சுத்தி தான் கதை நடந்தாலும் படத்துல நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு அவ்வளவு ஸ்கோப் கிடையாது. அதனால அடுத்த ஆளுக்கு போயிடலாம். இந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஆறுதல், இந்த படத்துல வில்லனை நடிச்ச ஜேசன் பெட்டன்ஹாம், அதுவும் இல்லாம போலீஸ் ஆபீசர் நடிச்ச டேனியல் டெட்வைலர். வில்லன் போன்ல பேச ஆரம்பிச்ச பிறகுதாங்க இந்த படத்துல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டே ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வர 30 நிமிஷமும் நீங்க பார்க்காம ஓட்டிட்டு கரெக்டா வில்லன் ஃபோன் பண்ற அந்த பாயிண்ட்ல நீங்க பட ஆரம்பிச்சாலும் ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. உங்களுக்கு படம் தெளிவாகவே புரியும். அந்த அளவுக்கு தான் இருக்கு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயும். மற்றபடி பாத்தீங்கன்னா வில்லன் அந்த பிளாட் ஃபேஸோட ஒரு கேர்ஃப்ரீ ஆட்டிடியூட ஒரு ரெத்லெஸ்ஸா நடிச்சதுனாலதான் இந்த படம் ஓரளவுக்கு டாப் 10ல வந்துச்சான்னு கூட எனக்கு தெரியல. அந்த கேரக்டரைசேஷன் சரியா பண்ணா மட்டும்தாங்க, ஐ மீன் இந்த வில்லன் கேரக்டர் இல்லைன்னா இந்த படம் டாப் ரேட்டிங்ல கண்டிப்பா வந்திருக்காது. மற்றபடி ப்ரொடக்ஷன் டிசைன் கூட ஒரு ஏர்போர்ட் ஃபீல் எனக்கு கொடுக்கல. அந்த ஏர்போர்ட்ல நடிச்சவங்க எல்லாம் கூட என்ன என்ன ஒரு அந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏதோ வர்றாங்க நடிக்கிறாங்க போறாங்கன்ற மாதிரி இருக்கு. இந்த படம் எப்படி டாப் ரேட்டிங்ல வந்ததுங்கிறது சத்தியமா இந்த ஹாலிவுட் மாரியாத்தாவுக்கு தான் தெரியும். ப்ரோ இப்ப என்ன சொல்ல வரீங்க? படம் பாக்குறதா வேணாமா? இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஜானர்ல ஒரு த்ரில்லரா பார்க்கணும் விரும்பக்கூடிய யார் வேணாலும் பார்க்கலாம். ஆனா நல்ல ரேட்டிங் இருக்கு படம், டாப் ரேட்டிங்ல இருக்கு, அதனால இந்த படம் பார்க்கலான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பார்த்தா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்காது. ஆனா ஒரு ஹாலிடேல ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல படம் தான் அது.
உங்களுக்கு நடுவில் அந்த நான் சொன்ன அந்த 30 நிமிஷத்துல இருந்து கடைசி வரைக்கும் நல்லா த்ரில்லா எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும்னா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும்னு விரும்புறேன். ஒரு ஏர்போர்ட்ல ஒரு வில்லன் ஒரு ஸ்னைப்பர் ஷாட் வைக்கிறான் ஒரு ஆளுக்கு அப்படிங்கிறது எந்த ஏர்போர்ட்ல நடக்கும்னு சத்தியமா எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு வீக்கான காட்சி அமைப்புகள் கொண்ட படம் தான் இது. அதனால பாக்குறதுங்கிறது உங்களோட தனிப்பட்ட முடிவு. ஆனா என்னுடைய ரேட்டிங் இது இட்ஸ் ஆவரேஜ் மூவி, ஒன் டைம் வாட்சபிள். ஸோ மீண்டும் வேறொரு வீடியோ ரிவ்யூல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய்.